முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எம்எல்ஏ பதவி மீண்டும் கிடைக்க வாய்ப்பு. உச்சநீதிமன்றம் பொன்முடிக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கில் 3 ஆண்டு சிறை தண்டனைக்கு இடைக்கால தடை விதித்துள்ளது. இதன் மூலம் தற்போது பொன்முடி குற்றவாளி இல்லாத நிலை உருவாகியுள்ளது. எனவே அவர் தனது இழந்த எம்எல்ஏ பதவியை மீண்டும் பெற வாய்ப்பு உள்ளது. சட்டப்பேரவை செயலக அதிகாரிகள் கூறுகையில், உயர் நீதிமன்ற தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருந்தால் அந்த உத்தரவுடன் சட்டப்பேரவை செயலகத்தை அணுகி திருக்கோவிலூர் தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டதை ரத்து செய்ய கோரலாம். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி இதற்கு முன்னுதாரணம். பொன்முடி தனது எம்எல்ஏ பதவியை மீண்டும் பெறுவது குறித்து இறுதி முடிவு சட்டப்பேரவை செயலகம் எடுக்கும் முடிவில்தான் உள்ளது. பொன்முடி வழக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை. சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு முக்கிய ஆலோசனை.